வணக்கம் மக்களே. என்ன மக்களே, நான் சொன்னது அப்படியே நடக்குதா? நான் தான் சொன்னேன்ல, காமு மாமா மட்டும் அடுத்த வாரத்துக்கான வீட்டு தலை ஆயிட்டாருனா கண்டிப்பா அக்கா அந்த வீட்டு தலைக்கான பெட்டையும் எடுத்துப்பாங்க, வீட்டு தலை பதவி எடுத்துப்பாங்க. அக்கா தான் அடுத்த வாரத்துக்கான வீட்டு தலை மாதிரி இருப்பாங்க. வேணா பாருங்கன்னு. அதே மாதிரி நேத்து நைட்டு நம்ம அக்கா பல சம்பவங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அக்கா ஒரு மாதிரி நம்ம காமு மாமா ஒரு வலைக்குள்ள விழ வைக்கிறாங்க ப்ரோ. ஒரு மாதிரி அப்பப்போ ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணி ஒரு வலைக்குள்ள விழ வைக்கிறாங்க. அவனும் அப்பப்போ அந்த வலைக்குள்ள போய் ஒரு மாதிரி மாட்டிக்கிறான். நேத்துக்கான அந்த கேப்டன்சி டாஸ்க்கை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பிசிக்கல் டாஸ்க், ஓகேவா? சோ கண்டிப்பா எல்லாருக்கும் அடிப்படத்தான் செய்யும். எல்லாருமே கொஞ்சம் ஒரு சில சம்பவங்கள் பண்ணத்தான் செய்வாங்க. நேத்துக்கான டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த வகையில அந்த டாஸ்க்ல நம்ம காமு மாமா என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம பாருக்கான ஒரு பலூனை உடைச்சிட்டார். பாருக்கான ஒரு பலூன் ரொம்ப கேப்பா கிடைச்சிருக்கும், டப்புனு போய் மிதிச்சு உடைச்சிருவாரு. இந்த ஒரு சீனை பிடிச்சி வச்சு நம்ம அக்கா நேத்து என்ன பண்றாங்க தெரியுமா? வேனுக்குன்னே தலை ரூம்ல போய் படுத்துக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ஒப்பாரி வைக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு, நீ எனக்கு ஏன் உதவியே பண்ண மாட்டேங்க, எப்பவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்க, நீ இப்படித்தான் பண்ணுவேன், நான் உனக்கு பல இடங்கள உதவி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ டாஸ்க்னு வந்தா எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்க, ஏன் இப்படி பண்ற பேபின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை ஒரு கில்ட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. அப்போ காமு சொல்றாங்க, பாருமா இது ஒரு கேம்னு வரும்போது எல்லாருமே இது பண்ணி விளையாடி தான் ஆகணும். அந்த இடத்துல போய் நான் உனக்கு விட்டு கொடுத்தா சரிப்பட்டு வராதுல, நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நான் எனக்கான கேமை தான் பார்க்க முடியும், நான் எனக்கான கேமை தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு காமு சொல்றான். இருந்தாலும் நம்ம அக்கா வேனுக்குனே அவனை கில்ட்டுக்குள்ள கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாடா இருக்க மாதிரி தலை ரூம்ல போய் படுத்து அழுதுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல அக்கா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அக்கா இப்போதைக்கு உங்களுக்கு தளரும் கொடுக்க மாட்டாங்க, அது அடுத்த வாரம் தான் கொடுப்பாங்க. இப்பவே போய் முன்பதிவு பண்றீங்க தெரியுமா? நீங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க, புரியுது, கண்ட்ரோல் பண்ண முடியல, புரியுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை காத்துக்கோங்க, சரியா? இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் தான் காமு மாமாட்டே அந்த பெட்டை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குடும்பமா சேர்ந்து என்னமோ பண்ணுங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாயை மட்டும் அவுத்து விட்டுறாம, அப்புறம் நாயை அவுத்து விட்டா திருப்பி அந்த கண்டென்ட் எடுத்து பேச வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். அந்த வகையில் அக்கா நேத்து உட்காந்து நம்ம காமு மாமா ஒரு மாதிரி கில்ட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் நைட் உட்காந்து பயங்கர ரொமான்ஸ். நேத்து நைட்டு கடுமையான ரொமான்ஸ் ப்ரோ. அதை பார்க்கும் போது எனக்கு ஐயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த வீட்டுக்குள்ள உண்மையாவே பயங்கரமா ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி லவ் பண்ற யாரும் கூட இந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அக்காவும் மாமாவும் போடுற ரொமான்ஸ் இருக்கு தெரியுமா? எம்மா இவங்க உண்மையா லவ் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்களா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, ஓகேவா? அது எனக்கு தெரிஞ்சு லவ் கிடையாது, ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு வகையில 2 பேருமே அட்ராக்ட் ஆகிட்டாங்க. ஆனா அது காதல் கிடையாது. அது எனக்கு ஓப்பனாக தெரியுது. ஏன்னா லவ் பண்ற யாருமே இந்த அளவுக்கு உங்களுக்கான பேரை கெடுத்துக்க மாட்டாங்க. லவ் இருக்கா, ஓகே, அந்த லவ் நம்ம வெளியே போய் வளர்த்துக்கலாம். அது வரைக்கும் வீட்டுக்குள்ள ஃபீலிங்ஸ் வேணா ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த அளவுக்கு உட்கார்ந்து கதவுக்கு பின்னாடி கக்கோ ஸ்கூல்லன்னு சொல்லினா யாருமே ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த வகையில் இவங்க கொஞ்சம் ஓவரா தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நேற்று நைட்டு காமு மாமா, பார்வதி, அமித் எதுக்கு உட்கார்ந்து இருக்காருன்னே தெரியல. இங்க காமு மாமா, பார்வதி 2 பேரும் உட்கார்ந்து மாத்தி மாத்தி ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல ரோபோ மாதிரி இப்படி அமித் உட்கார்ந்து இருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த 2 பேர் பண்றதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு ப்ரோ. எனக்கு அதை பார்க்கும்போது இன்னும் யாருன்னா நீ சொம்ப அடிக்கிற, ஓகே, சொம்ப அடிக்கிறதுக்கு தான் அங்க உட்கார்ந்துருக்க, அதுக்கு இந்த அளவுக்கா? அவங்க 2 பேரும் அந்த பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதும் நான் உங்ககிட்ட உட்காந்து சொம்படிப்பேன் உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா? உனக்கான அந்த ஒரு சொம்படிக்கிற ஒரு இதை நான் பாராட்டுறேன் நான் கண்டிப்பா. அப்ப அந்த இடத்துல நம்ம அக்கா மெதுவா அப்படியே காமு மாமாவை தன்னோட ரொமான்ஸ் வலைக்குள்ள கொண்டு போய் அப்படியே பேசி காமு மாமா கிட்ட இருக்க அந்த தலை பதவியை புடிந்து விட்டுருவாங்க போல. அக்கா என்ன செய்யறாங்கன்னா, அடுத்த வாரம் டீம் பிரிப்பல்ல, பயங்கரமா பிரிச்சிடுறா, எனக்கு தெரியும் நீ யார் எங்க போடுவேன்னு சொல்லிட்டு பக்காவா பண்ணிடுவேன். எனக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுறா, எனக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்றா, நல்லா ஈஸியா இருக்க வேலையா குடுறான்னு சொல்லிட்டு காமு மாமாட்ட சொல்றாங்க. இதுல பாரு சொன்னா பரவாயில்ல, சைடு சிக்கு மாதிரி அமித் அவர்களும் இருந்துட்டு எனக்கும் வந்து பார்த்து கொடுறா, எனக்கு அந்த வெஷல் வாஷிங் கொடுத்தா கூட போதும், நான் அதை பண்ணிப்பேன்டா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அதே கூட எனக்கு கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவரும் போய் அங்க சொல்லிட்டு இருக்காரு. நோ, இப்போ காமு யார் தான் லவ் பண்றா? காமு பாரு லவ் பண்றாங்களா இல்ல அமித் லவ் பண்றாப்லையா? ஏன்னா காமு நடுவில் இருக்காப்புல, இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் அமித், 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. 3 பேர் வெளியுள்ள அந்த சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது சம சிரிப்பு. இதுல அப்படி மெதுவா நம்ம அக்கா எனக்காண்டி குடுறா ப்ளீஸ்ரா, எனக்காண்டி கொஞ்சம் பார்த்து குடுறா அப்படின்னு நம்ம காமு மாமா மெதுவா, பேபி உனக்கு நான் டாய்லெட் கொடுக்குறேன் பேபி, டாய்லெட் தான் ஈஸி, பார்த்துக்கோ, 5 மினிட்ஸ்ல வேலையை முடிச்சிடலாம், 5 மினிட்ஸ்ல வேலையை முடிச்சு அன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா சுத்தலாம். ஏன்னா எல்லாருமே டாய்லெட் கிளீனிங் ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருக்காங்க. பேபி உனக்கு தெரியும் பேபி அது எவ்வளவு ஈஸின்னு சொல்லிட்டு, நீ பண்ணிப்ப பேபி, நான் உனக்கு அது கொடுக்குறேன் பேபின்னு சொல்லிட்டு பேபிக்கு டாய்லெட் கிளீனிங் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நோ, பிக் பாஸ் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுவார்னா, தன்னிச்சையா முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு, நீ என்னன்னா தன்னிச்சையா முடிவு எடுக்க சொன்னா பக்கத்துல பேபி கூட சேர்ந்து முடிவு எடுத்துட்டு இருக்க. இதுல பேபிக்கும் ஒரே சிரிப்பு. சரி எனக்கு டாய்லெட்டே கொடுத்துரு, 10 நிமிஷம் தான், டப்புன்னு கழுவி போட்டு நான் பாட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான போட்டுட்டு இருக்காங்க.
பயங்கரம். இதுல ஒரு எல்லையை தாண்டி நம்ம அக்கா அடுத்து என்ன கேட்கறாங்க தெரியுமா, எனக்கு பேசாம அட்வைசர் போஸ்டிங் கொடுக்குறியா, எனக்கு அது கொடுறா, நான் அதை வச்சுக்கிறேன்டா, எனக்கு அது கொடுறான்னு சொல்லிட்டு அட்வைசர் போஸ்டிங் கேட்கறாங்களாம். வேளங்கன மாதிரி தான் போங்க கைஸ். எனக்கு என்னமோ காமு மாமா தனக்கான பட்டத்தை பார்வதிட்ட கொடுத்துட்டு அவர் சத்தம் காட்டாம தூங்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அக்கா எப்படி எடுத்துப்பாங்க. ஆனா இங்க ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்கு ப்ரோ. வரப்போற வாரம் சம்பவம் எதுவும் இருக்க போறது இல்லை. ஏன்னா ஃபேமிலி ரவுண்டு தான், ஃபேமிலி மட்டும் தான் உள்ள வர போறாங்க. மைக்கு தூங்குற விஷயம் இதை மட்டும் கவனிச்சா போதும். மற்றபடி வீட்டுக்குள்ள சண்டையோ சச்சரவோ எதுவுமே வரப்போறது இல்லை. வாண்டடா இவங்களே கிரியேட் பண்ண வேண்டி வாண்டடா அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தான் கெட்ட பேரு. ஏன்னா எந்த ஒரு சீசன்லுமே இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கான குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் மாத்தி யாரும் சண்டை செஞ்சுக்க மாட்டாங்க. மேபி இந்த சீசன்ல வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சீசன்ல இருக்க எல்லாமே கொஞ்சம் கோளாறு தானே, அந்த வகையில் மேபி இந்த சீசன்ல வர வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம காமு மாமா என்ன பண்றாருன்னா, அமித் உனக்கு மசாஜ் பண்ணி விடவா, நீ எனக்கு திருப்பி மசாஜ் பண்ணி விடுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மசாஜ் டாபிக் அந்த இடத்துல எடுத்து அமித் அனுப்பிட்டாச்சு. அமித் வந்து இரு நான் வீட்டுக்குள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்க்கணுமே எம்மா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரொமான்ஸை போட்டாங்க பாருங்க. ஒரு மாதிரி அந்த சேர்ல இப்படி படுத்து கிடந்துட்டு இவர் ஒரு மாதிரி பிடிச்சி கொஞ்சறது என்ன, இவங்க பிடிச்சி கொஞ்சறது என்ன, பேபி இப்படி பண்ணலாம் பேபி, அப்படி பண்ணலாம் பேபி, என்ன பேபி பண்ண போறீங்க, அதாவது நாளைக்கு இப்படி கண்டென்ட் பண்ணலாம் பேபி, அப்படி பண்ணலாம் பேபி, இவங்க இப்படி பண்றாங்க பேபின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வலிறாங்க ப்ரோ. அதை பார்க்கும் போதே யாரா நீங்களா, பைத்தக்கார பையடா, ஏடா இங்கேயே இப்படி வலிறீங்களே, தெரியாம கேட்குறேன், இங்கேயே இப்படி வலிறீங்களா, அவ்வளோதான், தெரியாம தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை, நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு மாறிப்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ராசி பலன் வேற பாக்குறாங்களா. பேபி உனக்கான ராசி பலன் என்ன, என்ன ராசி சொல்ல அப்படிங்க. உடனே அங்க இருந்து நம்ம காமு மிருக ராசி அதுன்னு சொல்றாரு. கடுமையான ராசி தான் வச்சிருக்கேனே, எனக்கு என்னமோ விளங்குன மாதிரி தான் போங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் செட் ஆகாது ப்ரோ. ஏன் அப்படி சொல்றேன்னா, ரெண்டு பேருக்குமே ஹெட் வெயிட் அதிகம் ப்ரோ. ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஹெட் வெயிட், பயங்கரமான ஈகோ இருக்கு. வாய்ப்பே கிடையாது, செட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சும்மானாச்சும் இந்த வீட்டுக்குள்ள அப்படியே அது அக்கா சொன்னாங்கல்ல, தேவைகளை பூர்த்தி பண்றான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு தான் ஓடிட்டு இருக்க தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேற எந்த விஷயத்துக்கும் அது ஓடாது. வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ரவுண்டு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ வரப்போற அந்த ஃபேமிலி ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல ரெண்டு சைட்ல இருந்தும் குடும்பம் உள்ள வந்து கண்டிப்பா ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பாருக்கான ஃபேமிலி இதை எப்படி எடுத்துட்டு போக போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு காமுக்கான ஃபேமிலி வந்து கண்டிப்பா ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா காமுக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு போவாங்க. உனக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது கிழிஞ்சு தொங்குதுரா தம்பி, நீ வந்து ரேஷன் கார்டு எடுக்க வந்த மாதிரி தான் இருக்கு, நீ வெளியே போய் படம்லாம் பண்ண முடியாது, அப்படியே படம் பண்றதா இருந்தாலும் வேற மாதிரி தான் படம் பண்ண வேண்டி இருக்கும் போல, ஏன்னா நீ அப்படிதான் வீட்டுக்கு பண்ணிட்டு இருக்க, உன்னோட பேரே கிழிஞ்சு போச்சுடா தம்பின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஹிண்ட் கொடுத்துருவாங்க. ஹிண்ட் கொடுக்காம இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தலைவனுக்கான பேர் அப்பப்ப ஏறுது அப்பப்ப இறங்குது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல ஒரு கட்டத்துல பார்வதிக்கான அந்த ஜெலஸ் ஃபீலை என்னால கவனிக்க முடிஞ்சு ப்ரோ. பார்வதிக்கு உண்மையாவே ஜெலஸ் தான். அவங்க வந்து லாஸ்ட் வீக்குமே இந்த கேப்டன்சி டாஸ்க்ல போட்டி போட்டிருப்பாங்க. அந்த டைம் நம்ம காமு மாமா வந்து வினோத் ஹெல்ப் பண்ணிருப்பாப்ல, அதனால வினோத் அவர்கள் வின் பண்ணிருப்பாப்ல. அப்ப அந்த டைமே நம்ம அக்காவுக்கு வெறுப்பு வந்திருக்கும், அக்கா சண்டைலாம் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம கூட சொன்னோமே, காமுவை வந்து அக்கா யூஸ் பண்ண தான் செய்யறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ண மட்டும்தான் காமுவை பக்கத்துல வச்சிருக்காங்க, வேணா பாருங்கண்ணே. அப்ப அந்த டைம் ஒரு சண்டைலாம் வந்துச்சு. சேம் அதே மாதிரி இந்த டாஸ்க்ல எல்லாரும் விளையாட தான் செய்யறாங்க, எல்லாரும் மாத்தி மிதிக்க தான் செஞ்சாங்க. கேப் கிடைக்கிறப்ப எல்லாரும் அடிச்சுதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது காமு எனக்கு தெரிஞ்சு அவருக்கான கேம் தான் போட்டாரு. அவர் வந்து யாருக்கும் ஃபேவரிசம் பண்ணல, யாருக்குமே விட்டு கொடுத்து கூட ஆடல, அவருக்கான கேம் அவர் போட்டாரு. ஆனா அதுல போயிட்டு பாரு வந்து ஒரு மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டு அழுதுகிட்டு எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேங்க, டாஸ்க்னு வந்தா என்ன விட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிப்பட்ட ஆக்டிங் போட்டாங்க. அது வந்து ஒரு மாதிரி எமோஷனலி பிளாக்மெயில் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் பேபி தான். ஒரே என்ன தலை ரூம்ல பேபி சத்தமா தான் இருக்கும், பேபி அப்படின்னு. நைட்டு நாய் சத்தம் கேட்காம இருந்தா சரிதான், சரி என்னமோ ஒண்ணு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஜெலஸ் பார்வதியை பத்தி உங்களுக்கான கருத்து கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.